ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இந்தியன் ஆர்மிலேருந்து ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்திருக்கு. ஸோ எந்த தகவலாக இருந்தாலும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் வந்து இப்போ 3 மண்டலங்களாக வந்து இந்தியன் ஆர்மிக்கு வந்து ஆட்சேர்ப்பு முகாம்கள் நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சென்னை ஏஆர்ஓ, இன்னொன்று கோயம்புத்தூர் ஏஆர்ஓ, இன்னொன்று திருச்சி ஏஆர்ஓ. ஸோ எல்லாமே இந்த வருஷம் வரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ திருச்சி ஏஆர்ஓ வந்து ஆகஸ்ட் மாதம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக ரேலி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. ஸோ அதுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. திருச்சி ரேலியில் பங்கேற்கக்கூடிய மாணவர்கள், அந்த மாவட்டங்களை சேர்ந்த மாணவர்கள், ஓகேங்களா. ஸோ கோயம்புத்தூர் ஏஆர்ஓ வந்து நவம்பர் மாதமும், அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் வந்து சென்னை ஏஆர்ஓவும் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இருந்தே நம்மளோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டா தான் ஒரு இந்திய ராணுவத்தில் வந்து நம்ம காலடி வந்து தரமாக பதிக்க முடியும். ஸோ அதற்கு முன்னாடி இப்போ தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்தையும் சேர்ந்த மாணவர்கள் வந்து இதற்கு விண்ணப்பிக்கலாம். அப்படியேப்பட்ட ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது, ஓகேங்களா. ஸோ இவங்க நான் இங்கே தான் நான் எலிஜிபிளா சார், நான் எலிஜிபிளா நீங்கள் யாருமே கேட்க வேணாம், எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள், ஓகேவா. அப்படியாப்பட்ட ஒரு நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்திருக்கு. ஸோ இது வந்து டேரக்டா நம்ம வந்து போஸ்டல் மூலமாக தான் அனுப்புற மாதிரி இருக்கும். ஸோ எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணுன்றது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. The presiding officer, Scrutiny Cell, Cypher VG, Military College of Telecommunication Engineering அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு தான் நீங்க ரெஜிஸ்டர்டு போஸ்டோ இல்லை ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை அனுப்பணும், ஓகேங்களா. ஸோ என்னென்னலான்றதை நான் தெளிவாக சொல்கிறேன், என் கூடவே சேர்ந்து கவனிச்சுட்டு வந்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன வேகன்சிலாம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக இதுதாங்க வேகன்சி. இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து 37 வேகன்சி ஃபார் ஜென்ரல் கேட்டகரி. ஸோ இதுதான் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து டோட்டலாகவே வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 37 இருக்கு. ஸோ அந்த 37 யார் யாருக்கு என்னென்னன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெனோகிராஃபர் வந்திருக்கு, லோயர் டிவிஷன் கிளர்க் வந்திருக்கு, லேப் அசிஸ்டன்ட், லேப் அட்டெண்டன்ட், டிராஃப்ட் மேன், சிவிலியன் மோட்டார் டிரைவர், குக்கு, சஃபாய்வாலா, ஃபெட்டிக் மேன் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எடுக்கக்கூடிய போஸ்டிங்ஸ்லையும் இருக்கு. நமக்கு தனியாகவும் ரெக்ரூட்மெண்ட் பேசிஸில் எடுக்கிறாங்க. இப்போ இவங்க வந்து மிலிட்ரி ஆஃபீஸ்க்கு எடுத்திருக்காங்க. ஸோ இதில் என்னென்னலாம் யார் யாரெல்லாம் எலிஜிபிளோ இப்போ பாருங்க. இந்த யூஆர்னா அன்ரிசர்வ்ட் கேட்டகரி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ யாருக்கு என்ன வருது அப்படி அவங்கவுங்க கேட்டகரி வைஸ் என்னென்ன வேகன்சி இருக்குன்னு தெரிஞ்சு, ஸோ அந்த வேகன்சியை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க, ஓகேங்களா. அந்த வேகன்சியை பொறுத்து என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ணிக்கோங்க, யார் கரெக்டாக இருக்கீங்களோ. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீ ஸ்டெனோகிராஃபர் அப்ளை பண்ணுறவரா இருந்தால் நீ 12th முடிச்சிருக்கணும், ஓகேங்களா. நீ என்ன முடிச்சிருக்கணும், 12th முடிச்சிருக்கணும். அதே நேரத்தில் வந்து 80 வேர்ட்ஸ் வந்து ஒரு நிமிஷத்துக்கு அடிக்கணும். 80 வேர்ட்ஸ் வந்து ஒரு நிமிஷத்துக்கு, பர் மினிட்டுக்கு வந்து 80 வேர்ட்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்கணும். சாரி, 10 minutes at 80 words per minute, ஓகேங்களா. ஸோ 50 minutesல இங்கிலீஷ், 65 minutes ஹிந்தி ஆன் கம்ப்யூட்டர்ல அடிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இங்கிலீஷ் தான் பேசிக்காக கேட்பாங்க, ஹிந்தி படிக்கிறவங்க ஹிந்தி கூட அடிக்கலாம். ஸோ ஹிந்தி தமிழ்நாட்டு மாணவர்களுக்கான இல்லை, கண்டிப்பா இல்லை. அதே மாதிரி லோயர் டிவிஷன் கிளர்க்கு அப்ளை பண்ற கேண்டிடேட்ஸா இருந்தா நீங்க 12th முடிச்சிருக்கணும், கண்டிப்பா. இப்போ 12th எல்லாருமே முடிச்சிருக்கணும். ஸோ 12th முடிச்சுட்டு உன்னுடைய டைப்பிங் ஸ்பீட் வந்து எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்கு இங்கிலீஷ்ல வந்து 35 வேர்ட்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து டைப்பிங் முடிச்சிருக்கணும். அப்போ லோயர் டிவிஷன் கிளர்க்கும் சரி, ஸ்டெனோகிராஃபருக்கும் சரி, கண்டிப்பா என்ன முடிச்சிருக்கணும், இங்கிலீஷ் டைப்பிங் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி லேப் அசிஸ்டண்டா இருந்தா நீங்க ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட் வித் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கண்டிப்பா நெசசிட்டியா இருக்கணும். அப்ப ஹையர் செகண்டரினா 12th தான் கேட்கறாங்க. 12th முடிச்சுட்டு எய்தர் 12th வந்து மேக்ஸ் பயாலஜி குரூப், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் தென் சயின்ஸ் குரூப், இந்த 3 குரூப்ல யார் எடுத்திருந்தாலுமே லேப் அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, லேப் ஒர்க்ல எதனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கண்டிப்பா லேப் அசிஸ்டன்ட்டுக்கு போறவங்களுக்கு. லேப் அட்டெண்டன்ட் அவங்க வந்து மெட்ரிகுலேஷன் பாஸ் ஆனா இருந்தா போதும், அதாவது 10th பாஸ் ஆயிருந்தா போதும். ஸோ உங்களுக்கு வந்து லேப் அட்டெண்டன்ட் வித் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதாவது வந்து லேப் அட்டெண்டன்ட்டா எங்கன்னா ஒர்க் பண்ணிருக்கணும், அதாவது அட்டெண்டன்ட் வேலை தெரிஞ்சிருக்கணும் லேப்ல, அந்த மாதிரி 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. டிராஃப்ட் மேன் அதாவது கம்ப்யூட்டர் ஆபரேட்டருக்கு வந்து 10th முடிச்சிருந்தா போதும். டிப்ளமோ வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லயும் இல்லைன்னா வேற எங்கன்னா வந்து டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு, ஓகேங்களா. டிராஃப்ட் மேனுக்கு. சிவிலியன் மோட்டாருக்கும் நீங்க 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும். கண்டிப்பா சிவிலியன் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோட, ஓகேங்களா. அடுத்தது குக்கு வந்து மெட்ரிகுலேஷன் பாஸ் ஆயிருந்தா போதும் 10th. இந்தியன் குக்கிங் நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும் சப்பாத்திக்கு, ஓகேவா. எல்லாமே செய்யணும் அங்க போனா கண்டிப்பா. அதே மாதிரி சஃபாய்வாலா வந்து பாத்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் பாஸ் ஆயிருக்கணும் கண்டிப்பா. அதே மாதிரி வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபெட்டிக் மேனுக்கும் மெட்ரிகுலேஷன் பாஸ் ஆயிருக்கணும், 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு ஒர்க்காகவும் இருக்கு. ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, யார் எலிஜிபிள்ன்றதை இது மூலமாவே தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 18ல இருந்து 25 years தான். சிவிலியன் மோட்டாருக்கு மட்டும் 18ல இருந்து 27 வயசு கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா கேட்டகரிக்குமே 18ல இருந்து 25, ஓகேங்களா. ஆனா யாருக்கு மட்டும் ஏஜ் வந்து இன்னும் அதிகமா கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சிவிலியன் மோட்டார் டிரைவர்ஸ்க்கு தான். ஸோ அவங்களுக்கு மட்டும் 18ல இருந்து 27 வயசு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு நமக்கு நார்மலாவே தெரியும் 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அந்த 5 வருஷம் என்னன்னா, இவன் 25 வயசு வரையும் எழுதலாம்னா இப்போ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தா 30 வயசு வரையும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதே மாதிரி ஓபிசி கேண்டிடேட்டா இருந்தா 28 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம். அந்த 3 வருஷம் எக்ஸ்ட்ரா அவங்க அப்ளை பண்ணலாம். ஆனா ஜென்ரலா இருந்தா 25ஓட கோவா, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி எப்ப உங்களுடைய ஃபீஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 50 ரூபா தான்.
ஃபீஸ் வந்து டிடி வேல்யூ 50 ரூபாய் டிடி எடுத்து அனுப்பிச்சிடுங்க. ஸோ என்ன பேர்ல டிடி எடுக்கணும்ன்றதையும் கொடுத்துருக்காங்க பாருங்க. கமாண்டன்ட் மிலிட்டரி காலேஜ் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க டிடி எடுக்கணும் அனுப்பணும். 50 ரூபாய் டிடி எடுத்துட்டு அந்த போஸ்டல் ஆர்டரோட அனுப்பிச்சிட்டா போதும். ஓகேங்களா. போட்டோகிராஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டோகிராஃப் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து இப்ப ரீசெண்டா எடுத்த போட்டோகிராஃப் வேணும், அதுவும் 7 வேணுமா. ஓகேங்களா. அதே மாதிரி எப்ப வந்து இந்த ரெசிப்டன்ட் ஆஃப் அப்ளிகேஷன் க்ளோஸ்னு பாத்தீங்கன்னா என்னைக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆச்சோ அதுல இருந்து எண்ணி 45 நாள் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. அந்த 45வது நாள் என்று அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகிற ஜூலை 25ஆம் தேதி தான். ஸோ அடுத்த மாசம் ஜூலை 25ஆம் தேதி தான் இது முடியுது. அதனால அதை ஞாபகம் வச்சுட்டு ஒழுங்கா அதுக்குள்ள அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா கைஸ். அடுத்தது ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இதாங்க பேட்டர்ன். ஸோ எக்ஸாம் வந்து நான் அனலைஸ் பண்ணிட்டேன், எல்லாருக்குமே வந்து இதுதான் பேட்டர்ன். என்னன்னு பாத்தீங்கன்னா பார்ட் 1 ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் தான் இருக்க போகுது டயர் 1ல. இந்த டயர் 1ல இருக்கக்கூடிய ரிட்டன் எக்ஸாம்ல ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல 50 கேள்வி 50 மார்க்கும், ஜெனரல் அவேர்னஸ்ல வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 50 கேள்வி 50 மார்க்கும், அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் இருக்கும் 100 கேள்வி 100 மார்க்கும் இருக்க போது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களை ஒரு 10th லெவல்ல தான் கேட்கறாங்க, 12th லெவல்ல தான் உங்களுடைய தகுதி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த லெவல்ல தான் கொஸ்டின் இருக்கும். ஸோ ரொம்ப டஃபாலாம் இருக்காது. ஸோ அது பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஈஸியா இருக்கும் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுங்க. இதுதான் எல்லாருக்குமே பேசிக்கா டயர் 1 எக்ஸாமா இருக்கு. டயர் 2ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்கு. ஸோ இந்த ஸ்கில் டெஸ்ட்ல வந்து என்னென்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா யார் வந்து டயர் 1 வந்து செலக்ட் ஆகுறீங்களோ அவங்க தான் வந்து டயர் 2க்கு போவீங்களே. ஓகேங்களா. அதனால அது வந்து பயம் இல்லை. ஸோ பாத்துக்கலாம், அவங்க தான் வந்து அதுக்கு எடுத்து போவாங்க. பாருங்க எல்லாருக்குமே அதான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து இது ஸ்டெனோ ஆஃபீஸ் இருக்கு. இப்போ லோயர் டிவிஷனல் கிளர்க்கா இருந்தா உனக்கு பேட்டர்ன் மாறுது, எக்ஸாம் பேட்டர்ன். ஆனா எல்லா டாபிக்லாம் ஒன்று தான், பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். என்னன்னு பாத்தீங்கன்னா அதே இதுதான், கொஸ்டின்ஸ் வந்து 25 மார்க் 50 மாறும். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஆட் ஆயிருக்க சப்ஜெக்ட் வந்து ஆப்டிடியூட் ஆட் ஆயிருக்கும். ஓகேங்களா. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அவங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து என்னென்ன டயர் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ யார் எதுக்கு எலிஜிபிளோ அவங்க வந்து அவங்களுடைய பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. நாங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் PDF அட்டாச் பண்றோம். ஓகேங்களா. ஸோ எல்லாருக்குமே மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ கீழே காமிக்கிறேன் உங்களுக்கு இதை தாங்க ப்ரொஃபார்மா ஃபார் அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு அப்ளிகேஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இதில் கேட்டிருக்கிறத என்ன பண்ண போறீங்க இப்போ ஃபில் பண்ணி அனுப்ப போறீங்க. இது ஆஃபீஸ் யூஸ். இந்த மேல இருக்க டேபிளேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் யூஸ். இதை யாரும் தொடாதீங்க. அதாவது நான் இப்போ மார்க் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஆஃபீஸ் யூஸ். ஸோ எல்லாமே மார்க் ஆகுது அதனாலதான். ஸோ இந்த மேல இருக்க 2 கட்டம் மட்டும் ஆஃபீஸ் யூஸ், அது யாரும் தொடாதீங்க. கீழே இருக்கிறதுல இருந்தா நீங்க வரணும். உங்க போட்டோகிராஃபி இங்க ஃபில் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க பேர் எழுதுங்க, உங்க அப்பா பேர் கேட்டிருக்காங்க, ஃபாதர்ஸ் ஆர் ஹஸ்பண்ட் நேம் கேட்டிருக்காங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, 10th சர்டிஃபிகேட்ல இருக்கிற மாதிரி கொடுங்க. ஸோ இப்போ வரையும் உங்க ஏஜ் என்னன்றதை மென்ஷன் பண்ணுங்க, இயர் என்ன, மந்த் என்ன, டேஸ் என்னன்றத. அதே மாதிரி நீங்க என்ன கேட்டகரியில வரீங்கன்றதை மென்ஷன் பண்ணுங்க. ஸோ எல்லாமே பேசிக் டீடைல்ஸ் தான். உங்க நேஷனாலிட்டி இந்தியன், ரிலீஜன் வந்து நீங்க ஹிந்து, உங்க பின்கோடு, அட்ரஸ் ஒழுங்கா டைப் பண்ணுங்க, உங்க மொபைல் நம்பர் கொடுங்க, ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, ஆதார் நம்பர் கண்டிப்பா இருக்கும், இமெயில் ஐடி கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய அகாடமிக் டீடைல்ஸ், நீங்க 10th ஸ்டாண்டர்ட் எங்க படிச்சீங்க என்ன அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க, பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ்லாம் அதெல்லாம் கொடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எதனா இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்க, அதை அட்டாச் பண்ணுங்க சர்டிஃபிகேட்டை மறக்காம. கடைசியில் டிக்ளரேஷன் கொடுத்துட்டு போஸ்டல் ஆர்டர் என்னைக்கு எடுத்திருக்கீங்களோ அதை எடுத்துட்டு அனுப்பி விட்டுருங்க. ஸோ இது உங்களுடைய அட்மிட் கார்டு. இதெல்லாம் நீங்க எதையுமே ஃபில் பண்ணாதீங்க, அவங்களே வந்து இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணி அனுப்பணும். டு பி கம்ப்ளீட்டட் பை கேண்டிடேட்ஸ் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்துடும். ஓகேங்களா கைஸ். ஓகே, இதுதான் வந்து பின்னாடி இருக்கிறதெல்லாம் நீங்க தான் பிரிண்ட் எடுத்துக்கணும். இது வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க, பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷன் நாங்கள் மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடியது ஒரு லிங்கை கொடுக்குறோம், அதை நீங்க வந்து பிரிண்ட் எடுத்து யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கோங்க. ஸோ எல்லாரும் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் நினைக்கிறீங்களோ அவங்களாம் அப்ளை பண்ணுங்க. தேங்க்யூ.